முன்னாடி விட தலைவலி, இந்த ஒத்த தலைவலி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. டெய்லியுமே டேப்லெட் போடுற மாதிரி இருக்கு. இதுக்கு வேற தீர்வே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? வாங்க, உங்களுக்கு தான் இந்த பதிவு. மூளையும் இந்த ஸ்கல்லுக்கும் நடுவுல ஒரு லேயர் அவுட்டர்ல கவர் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் டியூராமேட்டர்னு சொல்லுவோம். அது மூளையும் கவர் பண்ணியிருக்கும், ஸ்பைனல் கார்டையும் கவர் பண்ணியிருக்கும். அந்த டியூராமேட்டர்ல இருக்கிற சில நரம்பு முடிச்சுகள், ரத்த நாணங்கள்லாம் இரிட்டேட் ஆகி இன்ஃப்ளேம் ஆகும்போது தான் இந்த மாதிரி தலைவலிகள், தொடர்ச்சியான மைக்ரேன் தலைவலிகள்லாம் நிறைய பேருக்கு வரும். இந்த ஸ்கல்லுக்கும் முதுகு தண்டு எலும்புக்கும் இந்த கழுத்து அண்ட் ஃபேஸை சுற்றி இருக்க தசைகளுக்கும் டியூராமேட்டருக்கும் டைரக்டாவே ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கல்லோட போன் கனெக்ஷன்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகி ப்ரெஷர் ஆனாவோ, இல்லை வெர்டிபிரல் போன் அலைன்மெண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ, இல்லை நெக் அண்ட் ஃபேஸ் மசில்ல டென்ஷனோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ, அந்த ஃபேஷியல்லாம் ஸ்ட்ரெஸ் இருந்தாவோ, இது டைரக்டாவே அந்த டியூராமேட்டரை இரிட்டேட் பண்ணி இன்ஃப்ளேம் பண்ணும். அடிக்கடி தலைவலி வருதுன்னா உங்களோட டியூராமேட்டர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குன்னு தான் அர்த்தம். மாத்திரை போடுறதுனால நீங்க டெம்பரவரியா அன்னன்னைக்கு பெயினை குறைக்கலாமே தவிர உங்களோட ப்ராப்ளத்தை நீங்க கியூர் பண்ண முடியாது. இப்போ சொன்ன ரூட் காஸ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி உங்களோட டியூராமேட்டரோட டென்ஷன் எல்லாம் நம்ம கம்மி பண்ணோம்னா உங்களோட தலைவலியில இருந்து நீங்க சீக்கிரமா கொஞ்சம் கொஞ்சமா வெளிவர முடியும். உங்களோட ஸ்கல்லோட டென்ஷன் குறைக்கிறதுக்கு அட்வான்ஸ் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட்டும், உங்களோட வெர்டிபிரல் அலைன்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு கைரோப்ராக்டிக் ட்ரீட்மெண்ட்டும், உங்க ஃபேஸ் அண்ட் நெக் மசில் சுத்தி இருக்கிறது மயோஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டும், இது மாதிரி இன்டகிரேட்டடா ட்ரீட் பண்றப்பதான் உங்களோட மைக்ரேன் அண்ட் கிரானிக் ஹெட்ஏக்ல இருந்து நீங்க முழுமையா வெளிவர முடியும். இந்த வீடியோவை ஹெட்ஏக்ல கஷ்டப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.